ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல லாஸ்ட் 3 மந்த்தா வந்த அப்டேட் தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, அந்த அப்டேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு ஓவரி மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 3 மந்த்ல ஃபேஸ்புக் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதாவது அவங்களோட ஆட்ஸ்மெண்ட்ல கம்ப்ளீட்டா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய அப்டேட் வந்துருக்கு. எல்லா அப்டேட்டை பத்தி தனித்தனி வீடியோ என்னோட சேனல் கொடுத்துருக்கேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் தனி வீடியோ நான் கிரியேட் பண்ணி என்னோட சேனல் கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயா அதை போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல எல்லா அப்டேட்டும் ஜஸ்ட் ஒரு ஓவரி மட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எங்க அப்டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கேம்பெயின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணி ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்கும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் தோணும். ஒன்னு பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் பிளஸ் ஷாப்பிங் கேம்பெயின், இன்னொன்னு மேனுவல் கேம்பெயின். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த அட்வான்டேஜ் பிளஸ் ஷாப்பிங் கேம்பெயின் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணலாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கேம்பெயின் பாத்தீங்கன்னா இங்க புதுசா வந்துருக்கு பாருங்க, அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயின் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தா, இங்க நீங்க நான் எவ்ரி டைம் ஆட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த கேம்பெயின் ஸ்கோர் அண்டர் லெவலில் கிரியேட் பண்ணோம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு புது அப்டேட்ல கேம்பெயின் ஸ்கோர் சொல்லிட்டு இந்த டாக்ல கொண்டு வந்திருக்காங்க. பட் இது ஆன் ஆஃப் பண்ண முடியாது நம்மளால. ஸோ பிகாஸ் இப்போ நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது ஓப்பனிங்ல அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயின் அப்படிதான் ஓப்பனே ஆகும். ஜஸ்ட் கேம்பெயின் ஸ்கோர் சொல்லிட்டு இந்த அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. இதுல ஆட்டோமேட்டிக்காவே அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயின் ஆன் ஆயிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்ஜெட். ஸோ பட்ஜெட்ல எடுத்தோம் நம்ம இந்த பட்ஜெட் செக்ஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன வேலை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிபிஓ ஏபிஓ சொன்னாங்க, அதாவது கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன், ஆட்செட் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் சொன்னாங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் பட்ஜெட் சொல்லி அப்படி கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா பிட் ஸ்ட்ராட்டஜி, கேம்பெயின் பட்ஜெட், ஆட்செட் பட்ஜெட் சொல்லிட்டு ஃப்ரண்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் மட்டும் தான் இருக்கும். அதாவது சிபிஓ மட்டும் தான் ஃப்ரண்ட்ல இருந்து, ஆட்செட்டுக்குள்ள தான் இந்த ஆட்செட் பட்ஜெட் இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இதை ஃப்ரண்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் செகண்ட் அப்டேட்டா கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா நம்மளால பாத்தீங்கன்னா கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் டிஃபால்ட்டாவே எனேபிள் இருக்கும். இன்கேஸ் நீங்க ஆட்செட் பட்ஜெட்டுக்குள்ள போற மாதிரி இருந்தா நீங்க ஒரு மல்டிபிள் ஆட்செட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த செகண்ட் அப்டேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எங்க சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் செக்ஷனுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் செக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க ஜஸ்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஆடியன்ஸ் செக்ஷன் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நீங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ டிஃபால்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் மெட்டா கிட்ட கொடுத்துருவோம். ஸோ அப்படியே ஆட் ரன் பண்ணி நம்ம லீட்ஸ் கொண்டு வரும். இப்போ என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டிஃபால்ட் அட்வான்டேஜ் பிளஸ் ஆன், இங்கே கேம்பெயின் எப்படி பட்ஜெட் ஆன்ல இருந்தோ அதே மாதிரி ஆடியன்ஸ் செக்ஷன்லயும் ஆன்ல இருக்கும். ஒன்ஸ் அது ஆன்ல இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்னென்ன பண்ணலாம் பாருங்க. ஆக்சுவலா லொகேஷன் செலக்ட் பண்ண முடியும், பிளஸ் மினிமம் ஏஜ் செட் பண்ண முடியும், கஸ்டம் ஆடியன்ஸ் எக்ஸ்க்ளூஷன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு இருக்காங்க. அதாவது டிஃபால்ட்டா உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் உங்க வெப்சைட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமரை நீங்க இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும். இந்த அப்டேட் ஆடியன்ஸ் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா உங்களோட இதெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் செட் பண்றது, லொகேஷன் செட் பண்றது, லாங்குவேஜ் செட் பண்றது. கீழே பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனா பாத்தீங்கன்னா ஆட் சஜஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் சஜஷன்ல உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்க சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் மெட்டாகிட்ட கண்ட்ரோல் கொடுக்க போறோம், பட் என்னால ஆடியன்ஸ் மட்டும் சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு டார்கெட் பண்ணேன், இந்த மாதிரி டார்கெட் பண்ண எனக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மெட்டா ஆட்ஸ்க்கு சஜஷன் கொடுக்கலாம். நீங்க நீங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸ்க்கு டைரக்டா என்ன பண்ணணும், டார்கெட் பண்ணாது, ஜஸ்ட் சஜஷன் கொடுக்குறோம். இது மிகப்பெரிய அப்டேட். இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ நான் எப்படி மேனுவல் செட் பண்றது, மேனுவல் செட் பண்றது ஒரு சில அப்டேட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபர்தர் லிமிட் யுவர் ரீச் யுவர் ஆட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்விட்ச் செட்டப்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா உங்களோட மேனுவல் கேம்பெயின் செட்டப் ஆன் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஸ்விட்ச் செட்டப் கொடுத்துட்டேன். ஸ்விட்ச் செட்டப் கொடுத்தோம்னா நமக்கு மேனுவல் கேம்பெயின், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஆட் செட் பண்ணுமோ அந்த மாதிரி மேனுவல் கேம்பெயின் வந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு பார்த்தா அட்வான்டேஜ் கேம்பெயின், அதாவது அட்வான்ஸ் ஆடியன்ஸ் கேம்பெயின் ஆன்ல இருக்கு. இதை எப்படி ஆஃப் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்டேஜ் கேம்பெயின் ஆன்ல இருக்கு, எக்ஸாக்டா உங்களோட டார்கெட் ஆட்ஸ் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பட் இது எப்படி ஆஃப் பண்ண பார்த்தா எங்கேயோ சஜஷன் ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லொகேஷன் நம்ம செலக்ட் பண்றோம், லொகேஷன் என்ன வச்சிருக்கேன், இங்க பாருங்க ஏஜ்ல யுவர் சஜஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதை டர்ன் ஆஃப் பண்ணும். ஸோ இதை டர்ன் ஆஃப் பண்ண உடனே என்னோட அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் ஆஃப் ஆயிடும்.
சரிதா? இப்போ கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நீங்க யாரை டார்கெட் பண்ணலாம் அவங்களுக்கு மட்டும் உங்களோட ஆட் ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை ரொம்ப எஃபெக்டிவா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க மேனுவல் கேம்பெயின் ட்ரை பண்ண போறீங்க, உங்களோட ஆடியன்ஸ் எக்ஸாக்டா டார்கெட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சூட் செட்டப் யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸாக்ட் ஆடியன்ஸ் நீங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கேம்பெயின் ஸ்கோர் வந்து கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நம்ம ஃபுல் கண்ட்ரோல் மெட்டா கிட்ட கொடுக்கும்போது அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும், அதுக்கேற்ற ஒரு ஆட் சேஞ்சஸ் பண்ணும். ஸோ ஆடியன்ஸ் சேஞ்சஸ் பண்ணும். பட் நம்ம கம்ப்ளீட்டா நாம என்ன பண்றோம், நம்ம கொடுத்த ஆடியன்ஸ்க்கு வந்து டார்கெட் பண்றோம். அதனால நம்மளோட கேம்பெயின் ஸ்கோர் கம்மியாகும். இதனால நமக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்காதுன்னா கண்டிப்பா இஷ்யூஸ் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். கேம்பெயின் பட்ஜெட் என்ன பண்ணேன், ஆசெட் பட்ஜெட் சேஞ்ச் பண்ணேன். அதனால என்னோட கேம்பெயின் வந்து இங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஆஃப் இருக்கு. நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து சூட் செட்டப் பண்ணி மேனுவலா சேஞ்ச் பண்ணேன். இதனால இங்க ஆஃப் இருக்கு. இப்போ நமக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ல நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் டிஃபால்ட்டா நீங்க என்ன பொறுத்த எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அதிக லீட்ஸ் வருது, ஃபேஸ்புக் லீட்ஸ் கம்மியாகுது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கேலிங் ப்ராசஸ் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்க ஃபேஸ்புக் வந்து இது பண்ணலாம், பிளேஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இல்ல அதர்வைஸ் அப்படியே பிளேஸ்மெண்ட் வச்சு ரன் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ இதுல வந்து நிறைய ஆப்ஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், எங்க உங்க ஆட பிளேஸ் பண்ணணும் அதை செலக்ட் பண்ற மாதிரி. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. டிவைஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஆண்ட்ராய்டா இல்ல ஐஓஎஸ் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா உங்களால டார்கெட் பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து டிஃபால்ட் அங்கேயே இருந்து, பட் இங்க கொஞ்சம் கிளாரிட்டியா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம் ஆட் ரன் ஆகணும், பிளேஸ்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு, அப்புறம் கிளிப்பபிள் ஆட்ஸ் இருக்கு, அப்புறம் சேஃப்டி அண்ட் பிராண்ட் சேஃப்டி அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து டிஃபால்ட்டாவே நீங்க அப்படியே வச்சு ரன் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு இதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரெட்ஸ்னு ஒரு ஆப்ல அங்க ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல த்ரெட்ஸே இருக்காது. ஸோ த்ரெட்ஸ்ல உங்க ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது அப்படி இருக்கும். பட் ஏன்னா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, த்ரெட்ஸ்லயும் உங்களால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ எனக்கு டிஃபால்ட்டா த்ரெட்ஸ் தேவையில்லை, மெசேஜர் தேவையில்லை, ஸோ மெசேஜர் தேவையில்லை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தேவை, சாலிட் நெட்வொர்க் தேவையில்லை. ஸோ இது மாதிரி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் எனேபிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், பிளேஸ்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம், ரிமைனிங் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அவ்வளவுதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ்லயும் பிளேஸ்மெண்ட்லயும் கொஞ்சம் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் யூஸ் பண்ணி நீங்க உங்க ஆட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா ரன் பண்ணலாம். இப்போ என்ன பண்றேன், இவ்வளவு நம்ம சேல்ஸ் கேம்பெயின் அப்டேட் போட்டோம். இப்போ வந்து லீட்ஸ் கேம்பெயின், பிகாஸ் மேக்ஸிமம் எல்லாம் ரன் பண்ற ஆட் இந்த லீட் ஆட் தான். லீட் ஆட் அதுவும் யூசிங் ஃபார்ம் ஆட்ஸ் வச்சு மேக்ஸிமம் ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்ம் ஆட்ஸ் என்ன அப்டேட் வந்து பார்ப்போம். சேம் அதே தான் நான் சொன்ன, அதே பட்ஜெட், ஆடியன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாமே சேம் அப்டேட் தான். இது அடிஷனல் என்ன அப்டேட் கொண்டு வருது, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் ரன் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு நம்ம சொன்ன மாதிரி ஆடியன்ஸ்லயும் அந்த பிளேஸ்மெண்ட்ல சேம் அப்டேட் தான் இருக்கும். இதுல வந்து ஆட் செக்ஷன் வாங்க, ஆட் செக்ஷன் வந்து பார்த்தா இப்போ டிஃபால்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓடிபி ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இஷ்யூ என்ன இருக்குன்னா, ஸோ அவங்க சேனலுக்கு அதாவது ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் இப்போ கரெக்டா ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. அதை அவங்க செக் பண்றதுக்காக ரெண்டு குவாலிட்டி ஃபில்டர் கொண்டு வந்தாங்க. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன், அதாவது அவங்க இன்கேஸ் அவங்க கிட்ட நீங்க ஃபோன் நம்பர் வாங்க போறீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணா மட்டும் தான் அவங்களால ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து அவங்க கிட்ட மெயில் ஐடி வாங்க போறீங்க, அந்த மெயிலை வெரிஃபை பண்ணணும்னா நீங்க வந்து மெயில் அட்ரஸ்க்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து உங்க பிசினஸ் தேவைப்பட்டா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த நம்பரை நீங்க வேலிடேட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ லீட் ஆட் கிரியேட் பண்ணும்போது இதை ஜஸ்ட் நீங்க எனேபிள் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க ஓடிபி வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபாலோ வித் லீட்ஸ். ஆக்சுவலா வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், லீட்ஸ் வந்த முன்னாடி நம்ம டவுன்லோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ டிஃபால்ட்டா என்ன பண்ணலாம், நீங்க மெசேஜ்லயும் அவங்க ஃபாலோ பண்ற ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெசேஜ்லயும் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். லீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து மெட்டா பிசினஸ் சூட்ல மேனேஜும் பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் கொண்டு வர இதை பத்தி ஒரு கம்ப்ளீட் வீடியோ ஆல்ரெடி என்னோட சேனல்ல கொடுத்துருக்கேன், நீங்க ஃப்ரீயா இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க, நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.